வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திண்ணை ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம திண்ணை ஸ்டோரிஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன நகரத்தில் வாழ்கிற ஒரு இளைஞனை பற்றி பார்க்க போகிறோம். எப்போதும் குழப்பமான மனநிலையோடையும் தன்னம்பிக்கையே இல்லாமையும் இருக்கிற ஒரு இளைஞன் எப்படி வெற்றி அடைகிறான் அப்படின்றத பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். முன்னாடி ஒரு காலத்தில் பழமையான ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு இருந்ததோ பெரிய கனவுகள், பெரிய ஆசைகள். ஆனால் அந்த கனவுகளை எப்படி செயல்படுத்தணும்னு தெரியாமல் எப்போதும் ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருந்தான். அப்படியே இருக்கும்போது கொஞ்ச நாளில் அவன் செஞ்சிட்டு இருந்த அந்த சின்ன வேலையும் அவன் கைவிட்டு போயிடுச்சு. இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறோம், நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப மனக்குழப்பத்தோடையே வாழ்ந்தான் அந்த இளைஞன். அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாங்க. இவனுக்கு எந்த வேலையும் தெரியாது, எதுக்கும் அவன் லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த இளைஞன் ரொம்ப விரக்திக்கு உள்ளாயிட்டான். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தான். அப்போதான் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வராரு அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டான். ஊர் மக்கள் எல்லாரும் அந்த முனிவரை பார்க்கறதுக்காக கூட்டமாக போனாங்க. இதை பார்த்த அந்த இளைஞன் நம்மளும் எப்படியாவது அந்த முனிவரை பார்த்துடணும் அப்படின்னு நினச்சான். அவனும் போய் வரிசையில் நின்னான். எப்படியாவது அந்த முனிவரை பார்த்து நம்மளோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு விடையை தேடணும் அப்படின்னு நினச்சான். எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் அந்த இளைஞன் முனிவர்கிட்ட போய் பேசினான். முனிவர்கிட்ட தன்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னான். அந்த முனிவரும் அதையெல்லாம் கேட்டுட்டு மறுநாள் காலையில் அந்த இளைஞனை வர சொன்னார். அந்த இளைஞனும் அடுத்த நாள் போய் மறுபடியும் அந்த முனிவரை சந்திச்சான். அப்போ அந்த முனிவர் ஒரு பச்சை நிறத்தில் ஒரு கல்லை கொடுத்தாரு. அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்த முனிவர் சொன்னார், இந்த கல்லை நாளைக்கு சந்தைக்கு எடுத்துகிட்டு போ. அங்கே போய் யார்கிட்டையும் பேசாமல் சிரிச்சிட்டே நில்லு. இந்த கல்லை விற்கக்கூடாது, விலையும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. வேறு வழி இல்லாமல் முனிவர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சந்தைக்கு போனான். முனிவர் சொன்ன மாதிரியே அந்த கல்லை கையில் வச்சுட்டு சிரிச்சிட்டே நின்றுட்டு இருந்தான் அந்த இளைஞன். அங்கே போகிற வர மக்கள் எல்லாம் அதை பார்த்தாங்க. அங்கே இருந்த பழக்கடை வியாபாரி ஒருத்தர் அவனை கூப்பிட்டு, இந்த கல் வித்தியாசமாக இருக்குது, நான் இந்த கல்லை வாங்கிக்கிறேன், இதுக்கு ஒரு 10 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னார் அந்த வியாபாரி. ஆனால் அந்த கல்லை விற்கக்கூடாதுன்னு முனிவர் சொல்லியிருந்தார் இல்லையா, அதனால் அந்த இளைஞன் அந்த கல்லை விற்கலை. திரும்ப அதே மாதிரி அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து நின்னான். அப்போது ஒரு சின்ன பையன் அங்கே வந்தான். அவன் அந்த கல்லை பார்த்து, அண்ணா இந்த கல் ரொம்ப அழகாக இருக்குது, நான் இதை விளையாட வச்சுக்கிறேன், 1 ரூபாய்க்கு தரீங்களா அப்படின்னு கேட்டான். ஆனால் முனிவர் சொன்னதுனால அந்த கல்லை விற்கலை அந்த இளைஞன். ஒரு குழப்பமான மனநிலையோடையே அன்னைக்கு சந்தை முடிஞ்சதும் மாலையில் வந்து அந்த முனிவரை சந்தித்தான் அந்த இளைஞன். அன்னைக்கு காலையில் நடந்த விஷயங்களை சொன்னான். அந்த முனிவரும் மெதுவாக கேட்டார். அப்புறம் அந்த முனிவர் சொன்னார், நாளைக்கு இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் ஒரு நகைக்கடை முதலாளியை போய் பாரு, அவர்கிட்டையும் விலை சொல்லாத, விற்காத, எதுவும் பேசாத அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட அந்த இளைஞனுக்கோ மேலும் மேலும் குழப்பம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. இந்த முனிவர் ஏன் இப்படி சொல்கிறாரு, எதுவுமே தெரியல, என்ன காரணம்னு புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தான். ஒரு பெரிய மனக்குழப்பத்தோடையே அன்னைக்கு இரவு பொழுத கடந்தான் அந்த இளைஞன். மறுநாள் காலையில் அந்த முனிவர் சொன்ன மாதிரியே ஒரு நகைக்கடை முதலாளியை போய் பார்த்தான் அந்த இளைஞன். அதை பார்த்த அந்த நகைக்கடை முதலாளி, இது ஆபரணங்கள் செய்யக்கூடிய கல், இதை நான் வாங்கிக்கிறேன், ஒரு 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னார் அந்த முதலாளி.
ஆனால் முனிவர் விற்கக்கூடாதுன்னு சொன்னதுனால திரும்ப வந்துட்டான் அந்த இளைஞன். மறுபடியும் வந்து அந்த முனிவரை சந்தித்து அன்னைக்கு நடந்த விஷயத்த சொன்னான். அதை கேட்ட அந்த முனிவர் மறுநாள் காலையில் திரும்பவும் அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் அரண்மனை கொல்லர்கிட்ட காமி அப்படின்னு சொன்னார். மறுநாள் காலையில் அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் அரண்மனை கொல்லர்கிட்ட காமிச்சான் அந்த இளைஞன். அதை பார்த்த அந்த கொல்லர், இது மிகவும் அரிதான ரத்தினக்கல், இதை நானே வாங்கிக்கிறேன், உனக்கு 1,00,000 பொற்காசுகள் தரேன் அப்படின்னு சொன்னார் அந்த கொல்லர். ஆனால் முனிவர் சொன்னதுனால அப்பவும் அதை விற்காம திரும்ப வந்துட்டான் அந்த இளைஞன். மிக நிறைய குழப்பத்தோட மீண்டும் வந்து அந்த முனிவரை சந்திக்கிறான் அந்த இளைஞன். அரண்மனையில் நடந்த விஷயத்த சொல்கிறான். அப்போ அந்த முனிவர்கிட்ட கேட்குறான், ஐயா, ஏன் இந்த கல்லை விற்க வேணான்னு சொன்னீங்க? ஆளாளுக்கு ஒரு விலை கேட்டாங்க, ஆனால் யார்கிட்டையும் நீங்கள் விற்க வேணான்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த முனிவர் சொன்னார், இங்கே பாருப்பா, இந்த கல்லை நீ முதல் நாள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போன, அங்கே ஒரு பழக்கடை வியாபாரி இதை 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னார். அதே கல்லை ஒரு சின்ன பையன் 1 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னான். இதே கல்லை தான் அடுத்த நாள் ஒரு நகைக்கடை முதலாளி கிட்ட கொண்டு போனப்போ அவர் 1000 பொற்காசுகள் தரேன்னு சொன்னார். அடுத்த நாள் அரண்மனை கொல்லர்கிட்ட கொண்டு போனப்போ அவர் 1,00,000 பொற்காசுகள் தரேன்னு சொன்னார். இந்த பொருள் ஒன்று தான், ஆனால் இதோட மதிப்பு தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் இதற்குரிய உண்மையான விலையை கொடுக்க முடியும். அது மாதிரி உன்னோட மதிப்பு தெரிஞ்சவங்க கிட்ட தான் உன்னோட வெற்றி ஆரம்பமாகும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? உன்னோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். குழப்பமான மனநிலையிலிருந்து வெளியில் வரணும். எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசணும். புது புது விஷயங்களை தினம் தினம் கற்றுக்கணும். அப்போது உன்னோட மதிப்பு தானாக உயரும், மற்றவர்கள் பார்க்கும் விதத்தையும் மாற்றும் அப்படின்னு சொன்னார் முனிவர். இதை கேட்ட அந்த இளைஞன் ஒரு புது உத்வேகத்தோட அவனோட வாழ்க்கையை புதுசாக தொடங்கினான். அவனுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தேடி தேடி கற்றுக்க ஆரம்பித்தான். எல்லார் கூடயும் சகஜமாக பழகுனான். தெளிவான மனநிலையோடு இருந்தான். மற்றவர்களின் பார்வையில் அவனது மதிப்பு உயர்ந்து கொண்டே இருந்தது. வெற்றி தானாக தேடி வந்தது. ஒரு நல்ல இடத்தில் வேலைக்கு சென்று நன்றாக சம்பாதித்து வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். நண்பர்களே, இந்த இளைஞனைப் போல நம்மோட வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். நம்மளுடைய மதிப்பை நாம் தான் உயர்த்தி கொள்ளணும். அப்போது வெற்றி தானாக தேடி வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த திண்ணை ஸ்டோரிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.